friends, welcome to our channel Vinny Francais. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 21 இருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை எப்படி பிரெஞ்சில் சொல்லலாம்ங்கறதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 1 to 20 வரைக்கும் எப்படி பிரெஞ்சில் சொல்லலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 50 வரைக்கும் எப்படி சொல்கிறதுங்கிறது ஈஸியாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 21 ஃப்ரெஞ்சில் வேங்த் ஏ ஏர்ன் அப்படின்னு சொல்லணும். எழுதும்போது VINGTன்னு எழுதணும், ETUNன்னு எழுதுவோம். ஆனால் இதோட ப்ரொனவுன்சேஷன் வேங்த் ஏ ஏர்ன். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எழுதும்போது இப்படி தான் எழுதணும். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், VINGTன்னு இருக்குது. இதில் I சைலன்ஸ். அப்போ இதோட ப்ரொனவுன்சேஷன் I சைலன்ஸ். ஆனால் ஐக்கு பதிலாக ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஐயை ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வேங்க்த்துன்னு சொல்லணும். ETயை நம்ம ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் UN ஏர்ன் அப்படின்னு சொல்லணும். அப்போது வேங்க்த் ஏ ஏர்ன், இதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சேஷன். இப்போது நீங்கள் 20யை 21 எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? வேங்க்த் ஏ ஏர்ன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸுமே. என்ன 2க்கு டூன்னு சொல்லுவோம், 3க்கு துவான்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் 1 2 3 சொல்கிற மாதிரியே தான் ஃப்ரெஞ்சுலேயும். பாருங்கள், 22வை 20க்கு வேங்க்த், 2க்கு டூ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த 1 to 20 வரைக்கும் எப்படி ஃப்ரெஞ்சில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ 22வை வேங்க்த் டூ அப்படின்னு சொல்லணும். 23யை வேங்க்த் துவா, 24வை வேங்க்த் கேத், 25யை வேங்க்த் சாங்க், 26 வேங்க்த் சீஸ், 27 வேங்க்த் செட், 28 வேங்க்த் வீட், 29 வேங்க்த் நெஃப், 30 டாண்ட். 30 பாருங்கள், எழுதும்போது TRENTEன்னு எழுதணும். ஆனால் இதில் RE சைலன்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிற EU சைலன்ஸ். அப்போ இதோட ப்ரொனவுன்சேஷன் டாண்ட்டுன்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃப்ரெஞ்சில் 20, 30, 40 இதோட ப்ரொனவுன்சேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய 2, 3, 4, 5 எல்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 31 40 வரைக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 21 பார்த்தோம் இல்லைங்களா? அதில் VINGT, அதே மாதிரி ETUN இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ 31க்கும் TRENTA, அதுக்கப்புறம் ETUN. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டாண்ட் ஏ ஏர்ன். ஸோ நான் முதலையே சொன்ன மாதிரி RE சைலன்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிற EU சைலன்ஸ். அப்போ டாண்ட். ETயை நம்ம ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், UN ஏர்ன்னு சொல்லணும். அப்போது டாண்ட் ஏ ஏர்ன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 32, இதில் டாண்டே டூ. இதுலேயும் அப்படி தான், RE சைலன்ஸ். ஆனால் கடைசியாக இருக்கிற ஈயை நம்ம ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஈயை ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா டாண்டே. ஸோ நம்ம வழக்கம் போல் 2வை டூன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 33 டாண்டே துவா, 34க்கு டாண்டே கேத்,
35க்கு டான்டே சாங்க், 36 டான்டே சீஸ், 37 டான்டே செட், 38 டான்டே வீட், 39 டான்டே நெஃப். 40க்கு பாருங்கள் கேஆந்த், கேஆந்த்ன்னு சொல்லணும். ஆனால் இது எழுதும்போது QUARANTEன்னு தான் எழுதணும். ஆனால் இதில் வந்து யூ வந்து சைலன்ஸ், ஆர் சைலன்ஸ், கடைசியாக இருக்கிற யூ சைலன்ஸ். அப்போது இதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் கேஆந்த். க்யூவை வந்து நம்ம கே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போது கேஆந்த் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, 21 இருந்தாலும் சரி, இல்லை 31, இல்லை 41, 51, 61 எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் 1 அப்படிங்கிற நம்பர் இருந்தது அப்படின்னா நடுவில் வந்து இடி அப்படின்னு எழுதணும். இடின்னு எழுதணும். அந்த இடியை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து 31 டான்ட் ஏ ஏர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈயை வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டான்டே டூ, டான்டே துவா, இப்படி தான் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 41 to 50 வரைக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 40 வந்து கேஆந்த் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 41 வந்து கேஆந்தே ஏர்ன் அப்படின்னு சொல்லணும். QUARANTE எழுதிட்டு இப்போ 1 இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இடி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 1க்கு வந்து நம்ம எப்பவும் போல் UN எழுதிக்கணும். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேஆந்தே ஏ ஏர்ன், கேஆந்த் ஏ ஏர்ன். ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 42க்கு வந்து கேஆந்தே டூ. இதில் பாருங்கள் யுவும் ஆரும் வழக்கம் போல் சைலன்ஸ் தான். ஆனால் ஈயை வந்து நம்ம ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 41க்கு நம்ம ஈ வந்து நம்ம சைலன்ஸை வச்சுருந்தோம். ஆனால் 42, 43 இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈயை வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கேஆந்தே டூ. 43க்கு கேஆந்தே துவா, 44க்கு கேஆந்தே கேத், 45க்கு கேஆந்தே சாங்க், 46க்கு கேஆந்தே சீஸ், 47க்கு கேஆந்தே செட், 48க்கு கேஆந்தே வீட், 49க்கு கேஆந்தே நெஃப், 50க்கு சைகாந்த். ஓகே, இது வந்து பாருங்கள் சைகாந்த் எழுதும்போது CINQUANTEன்னு எழுதணும். ஆனால் இதோட ப்ரொனவுன்சியேஷன் சைகாந்த். எப்படின்னா சியை வந்து நம்ம எஸ் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சியை எஸ் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். ஐ வரும். என் வந்து சைலன்ஸ். க்யூவை வந்து நம்ம சி மாதிரி, அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். க்யூவை வந்து சி மாதிரியோ இல்லை கே மாதிரியோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ANTE வந்து சைலன்ஸ். அப்போ இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து சைகாந்த், சைகாந்த். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரமாக 21லேருந்து 50 வரைக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இப்போது 1லேருந்து 50 வரைக்குமே எப்படி ஃப்ரெஞ்சில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. வாங்க சொல்லலாம். ஏர்ன், டூ, துவா, கேத், சாங்க், சீஸ், செட், wheat, nef, dis, ons, dus, tres, quatorze, quinze, seize, 17, 18, 19, 20. 21 un, 22, 23, 24, 25, 26, 27, sorry friends, 27, 28, 29, taunt. Taunt a earn, taunt a do, taunt a tua, taunt a cat, taunt a sank, taunt a seas, taunt a sit, taunt a wheat, taunt a nif,
Keonte. Keonte earn, Keonte do, Keonte tua, Keonte cat, Keonte sang, Keonte sees, Keonte sit, Keonte wheat, Keonte nef, Saikonte. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லி காமிச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரிப்பீட்டடாக சொல்லி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரொனவுன்சேஷன் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 50 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் 50க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 20 சொல்லும்போது VING டீயை வந்து நம்ம சைலன்ஸை வச்சுருக்கோம், அப்போ வேங். இதே நம்ம 21 சொல்லும்போது அந்த டீயையும் சேர்த்தி சொல்லணும். ஸோ ETயை வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், அப்போ வேங்த் ஏ ஏர்ன். அதுக்கப்புறம் வேங் டு டூ, வேங் டு துவா ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. 20யை மட்டும் வெறும் வேங்னு சொல்லிக்கோங்க. அதே மாதிரி தான் 30யும் TRENTE ஈயை வந்து சைலன்ஸை வச்சுக்கோங்க, அப்போ டாண்ட். 31 வரும்போதும் அப்படி தான். ஏன்னா ETலேயே வந்து ஏ அப்படிங்கிற ப்ரொனவுன்சேஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எகெயின் ஈயை வந்து ஏவை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஒரு தடவை ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். அப்போது தாந்த் ஏ ஏர்ன். ஸோ அதே மாதிரி எல்லா நம்பர்ஸும் தாந்தே டூ, தாந்தே துவா, ஈயை வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 40க்கு வந்து பார்த்திங்கன்னா கேஆந்த், ஈ வந்து சைலன்ஸ். 41 சொல்லும்போது ஈயை வந்து ஏ மாதிரி 2 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். அப்போ கேஆந்தே ஏர்ன். ஸோ அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஈயை வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கேஆந்தே டூ. நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற அந்த ப்ரொனவுன்சேஷன் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ப்ரொனவுன்சேஷன் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். நீங்கள் ஈஸியாக 50 வரைக்கும் ஃப்ரெஞ்சில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடு இல்லாமல் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.